வணக்கம். நாம எல்லாரும் எதையாவது நம்புறோம் இல்லையா? ஆனா நாம நம்புற விஷயங்களை ஏன் நம்புறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க, இந்த ஒரு சின்ன கேள்விக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷ தேடலை பத்தி ஒரு சூப்பரான பயணத்துக்கு போகலாம். உலக மதங்களோட அந்த பலவிதமான முகங்களை நாம சேர்ந்து பார்க்கலாம். நம்மளோட இந்த பயணத்தோட ஆரம்பமே இந்த கேள்விதான், நாம நம்புறது ஏன் நம்புறோம். பாருங்க, இது வெறும் மதத்தை பத்தின ஒரு கேள்வி மட்டும் கிடையாது. மனுஷனா இருக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் தேடுற ஒரு ஆழமான பயணம் இது. சரி, இந்த பயணத்துல நாம எங்கெல்லாம் போக போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்திரலாமா? முதல்ல ஆப்ரஹாமிய மதங்கள், அப்புறம் இந்தியாவோட தர்ம மரபுகள், அதுக்கடுத்து கிழக்கு ஆசியாவோட தத்துவங்கள், அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற பழங்குடி நம்பிக்கைகள்னு ஒரு ரவுண்டு போயிட்டு கடைசியா இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் ஸ்டாப் மத்திய கிழக்கு. இங்கதான் ஆப்ரஹாமிய மதங்கள் தொடங்குச்சு. யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்த 3 பெரிய மதங்களுக்கும் ஒரு பொதுவான ஆன்மீக தந்தை இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? அது யாரு, எப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஆப்ரஹாமிய மதங்கள்லயே ரொம்ப பழமையானது யூத மதம். கிட்டத்தட்ட 3500 வருஷம் பழமையானது. இதோட மையமே கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை இருக்கிறதா நம்புறதுதான். அவங்களோட புனித நூல் தோரா, அதுல வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கு. ஷப்பாத் மாதிரியான சடங்குகள் அவங்களோட சமூகத்தை ரொம்பவே இறுக்கமா பிணைச்சு வச்சிருக்கு. அப்பப்பா, 2.4 பில்லியன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை இது. இயேசு கிறிஸ்துவோட அன்பு, தியாகம், போதனைகளை அடிப்படையா வச்சு உருவான இந்த மதம் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய மதமா இருக்கு. தந்தை, மகன், பரிசுத்த ஆவி, இந்த திரித்துவ கோட்பாடு தான் அவங்க நம்பிக்கையோட மையம். அடுத்ததா நாம பார்க்க போறது முகமது நபியால் நிறுவப்பட்ட இஸ்லாம். கிட்டத்தட்ட 2 பில்லியன் முஸ்லிம்களோட வாழ்க்கை 5 முக்கியமான தூண்டுகளை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. ஷஹாதா, அதாவது நம்பிக்கை; சலாத், அதாவது தொழுகை; ஜகாத், அதாவது தர்மம்; சௌம், அதாவது நோன்பு; கடைசியா ஹஜ், அதாவது புனித யாத்திரை. இதுதான் அவங்களோட நம்பிக்கைக்கு அசைக்க முடியாத அஸ்திவாரமா இருக்கு. இப்ப இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்களேன். 3 மதங்களுமே ஒரே ஆபிரகாமிய வேர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனாலும் அவங்களோட முக்கிய நபர்கள், புனித நூல்கள், அப்புறம் கடவுளை பத்தின கருத்துல எப்படி சின்ன சின்னதா வேறுபடுறாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? சரி, மத்திய கிழக்குல இருந்து நம்ம வண்டிய இப்போ இந்தியாவுக்கு திருப்புவோம். இங்க இருக்கிற தர்ம மரபுகள், கர்மா, மறுபிறவைன்னு சில ஆழமான கான்செப்ட்ஸோட நமக்கு ஒரு கம்ப்ளீட்லி வித்தியாசமான உலகத்தையே காட்ட போகுது. இந்து மதம், இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிறுவனர் யாருமே கிடையாது. இது உலகத்தோட மிக பழமையான மதங்கள்ல ஒண்ணு. ஒருத்தர் ஆரம்பிச்ச மதம்னு சொல்றதை விட இது காலப்போக்குல வளர்ந்த ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். தர்மம், அதாவது கடமை; கர்மா, அதாவது வினை பயன்; சம்சாரம், அதாவது பிறவி சுழற்சி. இதெல்லாம் தான் இதோட அடித்தள கருத்துக்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மும்மூர்த்திகள் தான் பிரபஞ்சத்தை படைச்சு காத்து அழிக்கிறாங்கன்னு நம்பப்படுது. துன்பம், மனுஷ வாழ்க்கையில இதுக்கு என்ன காரணம், இது எப்படி முடிக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் தேடினவர் தான் சித்தார்த்த கௌதமர், அதாவது புத்தர். அவர் கண்டுபிடிச்ச அந்த வழிதான் இந்த எண்வழி பாதை. இது ஆசைகளை விட்டு ஞானம் அடைஞ்சு நிர்வாணம்னு சொல்ற நிலையை அடைய உதவுது. பாத்தீங்கன்னா, இது ஒரு மதம் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். அஹிம்சை, இந்த ஒரு வார்த்தை தான் சமண மதத்தோட இதயம். அதாவது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காம செய்யாம இருக்கிறது. இது ரொம்ப பழமையான ஒரு மதம். ஆன்மாவை கர்மாவோட பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்காக ரொம்ப கடுமையான ஒழுக்க விதிகளை இது வலியுறுத்துது. இங்க அஹிம்சைங்கிறது வெறும் உடலால செய்யறது மட்டும் இல்ல, வார்த்தையாலையும், ஏன் மனசால நினைக்கிறது கூட தப்புன்னு சொல்லுது. ஒரே கடவுள் இருக்கிறார், சத்தியம் என்பதே அவர் பெயர். எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் பாருங்க. சீக்கிய மதத்தை நிறுவிய குரு நானக்கோட வார்த்தைகள் இது. இதுதான் அவங்க நம்பிக்கையோட மொத்த சாராம்சமும். ஆண் பெண் பேதம் பார்க்காம எல்லாரையும் சமமா மதிக்கணும், நேர்மையா உழைச்சு வாழணும், எப்பவும் அந்த ஒரே இறைவனை நினைக்கணும்னு சொல்ற ஒரு புரட்சிகரமான மதம் இது. வாங்க இப்போ கிழக்கு ஏசியாவுக்கு ஒரு விசிட் அடிப்போம். இங்க மதம்னு சொன்னா அது தத்துவத்தோட, இயற்கையோட, சமூக நல்லிணக்கத்தோட அப்படியே ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கும். தாவோனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா பிரபஞ்சத்தோட இயற்கை ஓட்டம். ஒரு ஆத்துல தண்ணி எப்படி அதோட போக்குல போகுதோ அது மாதிரி வாழ்க்கையோட போக்குல ரொம்ப கஷ்டப்படாம இயல்பா வாழணும்னு சொல்றதுதான் தாவோயிசம். லாவோ த்சு சொன்ன இந்த தத்துவம் சிரமமற்ற செயல், அதாவது வு வெய்ங்கிற கான்செப்ட சொல்லி கொடுக்குது. கிழக்கு ஆசியாவுல 2 முக்கியமான சிந்தனை பள்ளிகள் இருக்கு. ஒன்னு கன்ஃபியூஷியம்,
இது சமூகம், குடும்பம், ஒழுக்கம்னு ஒரு கட்டமைப்பை வலியுறுத்துது. ஆனா தாவோயிசமோ இயற்கையோட ஒன்றி சிம்பிளா பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட சேர்ந்து வாழுன்னு சொல்லுது. ஒன்னு சமூகத்தை மையப்படுத்துது, இன்னொன்னு இயற்கைய. இப்ப நாம ஜப்பானுக்கு போறோம். அங்க ஷிண்டோன்னு ஒரு தனித்துவமான ஆன்மீக பாதை இருக்கு. மலை, ஆறு, மரம்னு இயற்கையில இருக்கிற ஒவ்வொன்னுலயும் காமின்னு சொல்ற தெய்வங்கள் அல்லது ஆவிகள் இருக்குன்னு இவங்க நம்புறாங்க. அதனால இயற்கைய மதிச்சு அதோட இணக்கமா வாழ்றதுதான் இவங்களோட நோக்கம். சரி, நாம இதுவரைக்கும் சில பெரிய மதங்களை பார்த்தோம். ஆனா அதையும் தாண்டி உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகள் பரவி கிடக்கு. சிலது ரொம்ப பழமையானது, சிலது ரொம்ப புதுசு, சிலது பழங்குடி மக்களோட மரபுகள். நம்பிக்கையோட உலகம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே பெரியது. இந்த டைம்லைனை பாருங்க. இது மதங்களோட பரிணாம வளர்ச்சிய அழகா காட்டுது. கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜொராஸ்ட்ரியனிசம், அது ஏகத்துவ நம்பிக்கைகள்ல ரொம்ப ஆரம்ப காலத்துல வந்தது. அப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல குரு நானக் ஆரம்பிச்ச சீக்கியம், 19ஆம் நூற்றாண்டுல எல்லா மதங்களும் ஒண்ணுதான்னு சொன்ன பஹாய் மதம், ஏன் 1926ல வியட்நாம்ல ஆரம்பிச்ச காவோடாய் மதம் வரைக்கும் மனுஷனோட ஆன்மீக தேடல் என்னைக்கும் நின்னதே இல்ல. அதே மாதிரி நாம பழங்குடி மதங்களை கண்டிப்பா மறக்க கூடாது. உலகம் முழுக்க இருக்கிற பூர்வீக மக்களுக்கு அவங்களுக்குன்னு தனி ஆன்மீக மரபுகள் இருக்கு. இதுல பெரும்பாலானவை அவங்க வாழ்ற நிலத்தோட, அவங்க சமூகத்தோட, அவங்க முன்னோர்களோட ஆவிகளோட ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு. ஓகே, இவ்வளவு வித்தியாசமான மதங்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்வளவு வெவ்வேறா இருந்தாலும் இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொதுவான விஷயம் இருக்கா? வாங்க அது என்னன்னு பாப்போம். பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லா மதங்களுமே சில அடிப்படையான மனுஷ கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. நாம எப்படி வாழணும்னு ஒரு வழியை காட்டுது. சடங்குகள் மூலமா ஒரு சமூக உணர்வை கொடுக்குது. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடுது. பிறப்பு இறப்புக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குது. கடைசியா நம்மளை விட பெரிய ஒரு சக்தியோட நம்ம இணைக்குது. இந்த தேடல்லாம் எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு. அப்போ பாதைகள் தான் வேற வேறையா, ஆனா போய் சேர்ற இடம் ஒண்ணுதானா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறது தான் எங்க நோக்கம். இந்த சின்ன பயணம் உங்களுக்கு உலக மதங்களை பத்தி ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். உங்க தேடலை நீங்க தொடருங்க.